Welcome to my channel. இந்த வீடியோவில் Kirchhoff's current law and Kirchhoff's voltage law KCL and KVL இது ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். KCL KVL பேஸ் பண்ணி சர்க்யூட் தியரியில் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு Kirchhoff's current law பற்றி பார்க்கலாம். Kirchhoff's current law ஓட ஸ்டேட்மெண்ட் algebraic sum of the current entering any node is equal to 0. algebraic sum அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா ரெஸ்பெக்டிவ் சைன் அந்த கரண்ட்டோட சைனையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனால தான் algebraic sumனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நோடில் என்டர் ஆகக்கூடிய கரண்ட்டு சம்மப் பண்ணோன்னா தட் வில் கிவ் யூ 0. இப்போ நம்ம ஒரு டயக்ராம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் நோடை கன்சிடர் பண்ணுறோம். இதில் சர்டன் கரண்ட்ஸ் என்டரும் ஆகுது, லீவும் ஆகுது. அந்த கரண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். I1, I2, I3, I4 அண்ட் I5. ஸோ 5 கரண்ட் இந்த நோடை என்டரும் ஆகுது, லீவும் ஆகுது. ஸோ என்டர் ஆகிற கரண்ட்டை நம்ம என்டரிங் கரண்ட் அதில் அப்படி பார்த்தோன்னா நோடில் என்டர் ஆகிற கரண்ட் I1, I3 அண்ட் I4. இந்த 3 கரண்ட்டுமே நோடில் என்டர் ஆகுது. மீதி 2 கரண்ட் I2 அண்ட் I5 பார்த்திங்கன்னா நோட்லேருந்து வெளியில் போகுது. ஸோ அதை நாம் லீவிங் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்டரிங் கரண்ட்டுக்கும் லீவிங் கரண்ட்டுக்கும் சைன் அசைன் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா I1, I3, I4 என்டரிங் கரண்ட்டுக்கு பாசிட்டிவ் சைனும், மீதி I2 அண்ட் I5 லீவிங் கரண்ட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, நோடை விட்டு வெளியில் போகிற கரண்ட்டு நெகட்டிவ் சைனும் நம்ம கன்சிடர் பண்ணி ஈக்குவேஷனை எழுதுகிறோம். ஸோ I1 + I3 + I4 நோடில் என்டர் ஆகுது, பாசிட்டிவ் சைன். அதே மாதிரி -I2 - I5 = 0. இது algebraic sum = 0. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் படி பார்த்தோன்னா எவ்வளோ கரண்ட் என்டர் ஆகுதோ அதே கரண்ட் தான் அந்த நோடை விட்டு வெளியிலையும் போகணும். ஸோ என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். நம்ம ஈக்குவேஷன் படி நம்ம பார்த்தாலுமே நமக்கு அதுதான் கிடைக்குது. சர்க்யூட் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். எவ்வளோ கரண்ட் நோடு என்டர் ஆகுதோ அவ்வளோ கரண்ட் நோடை விட்டு வெளியிலையும் போகும். நெக்ஸ்ட்டு Kirchhoff's current law பற்றி பார்க்கலாம். KVL அதே algebraic sum of the voltage around any closed loop is equal to 0. ஒரு க்ளோஸ்டு லூப்பில் எல்லா வோல்டேஜ் ட்ராப்பையும் சம் அப் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட் நோட் என்டர் ஆகிறது ஈக்குவல் டு 0 KCL. அதே அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் தி வோல்டேஜ் அப்படின்னா தட் இஸ் KVL. ரைஸ் இன் பொட்டென்ஷியலை நம்ம பாசிட்டிவ், ட்ராப் இன் பொட்டென்ஷியலை நெகட்டிவ் அப்படின்னு வச்சுருப்போம். அப்படி பார்த்தோன்னா இந்த சர்க்யூட்டில் பாருங்கள் -to தட் இஸ் +V. ஸோ ஏன்னா ரைஸ் இன் பொட்டென்ஷியல் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே நம்ம ப்ளஸ் டு மைனஸ்ன்னு இது பண்ணும்போது -V பிகாஸ் இட் இஸ் ட்ராப்பிங், பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகிறதுனால -V அப்படின்னு எடுத்துக்குவோம். எப்படி KCL என்டரிங் கரண்ட் லீவிங் கரண்ட்டுக்கு சைன் இருந்ததோ அதே மாதிரி ரைஸ் இன் பொட்டென்ஷியல், ட்ராப் இன் பொட்டென்ஷியலுக்கு சைன் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணலாம். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1 and R2. IR1 IR2 அப்படிங்கிறது தான் அதோட பொட்டென்ஷியல் ட்ராப்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் அ க்ளோஸ்டு லூப் இந்த சர்க்யூட். ஏன்னா லூப் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ திஸ் சர்க்யூட் ஃபார்ம்ஸ் அ க்ளோஸ்டு லூப். இந்த க்ளோஸ்டு லூப்புக்கு இப்போ நாம் KVL அப்ளை பண்ண போகிறோம். -to வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து கிளாக் வைஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ -to அப்படிங்கிறதுனால +V, வோல்டேஜ் ட்ராப் -to +V. அண்ட் அகெயின் பொலாரிட்டி வைஸ் பார்த்தோன்னா +to -, ஸோ -IR1 -IR2 = 0. This is what in the equation, and finally we get voltage is equal to I into R1 plus R2. எல்லாரும் காமனாக பண்ணுற தப்பு KVL ஒரு க்ளோஸ்டு லூப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுற கான்செப்டை பார்த்துட்டு 2 பர்டிகுலர் நோடுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்க மாட்டோம். இப்போ இதே சர்க்யூட்டில் VA அண்ட் VB அப்படின்னு இந்த 2 நோடுக்கு நம்ம எழுதும் பொழுது VA + V - IR1 + VB = 0ன்னு நிறைய பேர் எழுதுவோம். அந்த முடிகிற நோடை நம்ம +VB = 0ன்னு சொல்லி எழுதிடுவோம், விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். நம்ம 2 நோடுக்கு நடுவில் இருக்கிற நம்ம KVL அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் வோல்டேஜ்லேருந்து +VA அப்படின்னு ஆரம்பித்து வித் த பொலாரிட்டிஸ் நம்ம எழுதிட்டு எண்டிங் நோடை நம்ம ஈக்குவல் பண்ணணும். = VB அப்படின்னு வரணும். நிறைய பேர் +VB = 0 ஏன்னா அல்ஜீப்ரிக் சம் = 0ன்றதை கண்மூடித்தனமாக நம்ம அந்த கான்செப்டை எழுதிடுவோம்.
இதே சர்க்கியூட்டுக்கு ஆல்டர்னேட் பாத் எடுத்திருக்கோம் பாருங்கள். இந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் விஏ ப்ளஸ் IR2 ஏன்னா -2 ப்ளஸ் IR2 ஈக்குவல் டு விபி எண்டிங் நோடு வோல்டேஜை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி எழுதிடணும். இப்போ நம்ம விஏ விபிக்கு நடுவில் நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைச்ச 2 ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். விஏ ப்ளஸ் வி மைனஸ் IR1 ஈக்குவல் டு விபி, விஏ ப்ளஸ் IR2 இஸ் ஈக்குவல் டு விபி. VA and VB cancel ஆச்சுன்னா when we are calculating V minus IR1 equal to IR2, so V is equal to I into R1 plus R2. KVL பொறுத்த வரைக்கும் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எனி க்ளோஸ்டு லூப் அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு 0. அதே 2 நோடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈக்குவலைஸ் டு த எண்டிங் நோட் வோல்டேஜ். அதே KCL அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. என்டரிங் கரண்ட் லீவிங் கரண்ட்டுக்கு சைனை நாம் பார்த்து எழுதணும். எப்பவும் போல் சிம்பிளான சர்க்கியூட் வச்சு KCL அண்ட் KVL எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சர்க்கியூட் உங்களுக்கு கேட் 2010 கேட்ட கொஷின், தட் இஸ் ஃபைண்ட் த பவர் டெலிவர்ட் பை த வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. இந்த சர்க்கியூட்டில் வோல்டேஜ் சோர்ஸ் 10 வோல்ட். இந்த 10 வோல்ட் எவ்வளோ பவர் கொடுக்குது நமக்கு, தட் இஸ் அ பவர் டெலிவர்ட் பை த வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது தான் கொஷின். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பவர் அப்படிங்கிறது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் நமக்கு தெரியும். V 10 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கரண்ட் த்ரூ த வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா P is equal to 10 into I. ஸோ I கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பவர் டெலிவர்ட் பை த வோல்டேஜ் சோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். போத் KCL அண்ட் KVL கன்சிடர் பண்ணி தான் இந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்ண போகிறோம். வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நாம் இனிஷியலாக I அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறோம். லெட்டஸ் சே I அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்கியூட். 2 கரண்ட் சோர்ஸ் 1 ஆம்பியர் அண்ட் 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் நோடை நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் ஆக்டிங் அஸ் அ பிரின்சிபல் நோட். பிரின்சிபல் நோட் அப்படிங்கிறது கரண்ட் டிவிஷன் நடக்கும். ஸோ 1 ஆம்பியர் கரண்ட்டும் 2 ஆம்பியர் கரண்ட்டும் இந்த நோடில் என்டர் ஆகுது. என்டர் ஆகி இட் இஸ் சம்மிங் அப் 3 ஆம்பியராக ஆகி நமக்கு மேலே இருக்கிற 1 ohm ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகுது. ஸோ 1 ஆம்பியர் கரண்ட் ப்ளஸ் 2 ஆம்பியர் கரண்ட் இந்த நோடில் என்டர் ஆகுது. ஸோ இப்போ என்னாகும், ரெண்டுமே சம்மப் ஆகி இட் வில் என்டர் அஸ் அ 3 ஆம்பியர் கரண்ட் இன் 1 ohm ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் நோடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆம்பியர் கரண்ட்டும் I அப்படிங்கிற கரண்ட்டும் மீட் ஆகிற நோடு. இந்த நோடில் திஸ் 2 கரண்ட்டை சம்மப் ஆகி ஐயும் 3 ஆம்பியர் கரண்ட்டும் சம்மப் ஆகி I+3 அப்படிங்கிற கரண்ட்டு நெக்ஸ்ட் பாத்தில் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நோடு அப்படிங்கிறது சிம்பிள் நோடுங்க. ஸோ சிம்பிள் நோடில் கரண்ட் டிவிஷன் நடக்காது. ஸோ இதே I+3ங்கிற கரண்ட்டு தான் அடுத்த ரெசிஸ்டர்லேயும் ஃப்ளோ ஆகுது. ஸோ அடுத்து வர நோடு பிரின்சிபல் நோட். பிரின்சிபல் நோடில் கரண்ட் டிவிஷன் நடக்கும். ஸோ I+3 அப்படிங்கிற கரண்ட்டு நமக்கு 2ஆக பிரியும். ஏற்கனவே 1 ஆம்பியர் கரண்ட்டு I+3ல் போயிடுது, சைட் பாத்தில் போகுது. ஸோ கரண்ட் சோர்ஸ் வழியாக. ஸோ I+3 -1 I+2. ஸோ இந்த I+2 அப்படிங்கிற கரண்ட்டு தான் மீதி இருக்கிற 2 ரெசிஸ்டர்லையுமே ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஏற்கனவே 2 ரெசிஸ்டரும் சீரீஸ் கனெக்ஷன் மாதிரி தான் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ சேம் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இட். ஃபைனலி இந்த I+2 அப்படிங்கிற கரண்ட்டு அடுத்த நோடில் வரும் பொழுது 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் வழியாக 2 ஆம்பியர் போயிடுது. ஸோ I+2 -2 which is finally ஐன்ற கரண்ட்டு தான் உங்களுக்கு ஃபைனல் பாத்தில் ஜாயின் ஆகுது. ஸோ ஐங்கிற கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து வெளியில் போச்சு, அகெயின் I என்டர் ஆகுது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு தி லீவிங் கரண்ட். சர்க்கியூட்டில் எந்தெந்த பாத்தில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம நீட்டாக மார்க் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம KVL அப்ளை பண்ணலாம். நான் திரும்பவும் இன்னொரு தடவை இதை நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை I அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். 2 கரண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய 3 ஆம்பியரோட சம்மப் ஆகி I+3 அப்படிங்கிற கரண்ட்டு 2 1 ohm ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகுது. 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸுக்கு போனதுக்கப்புறம் பிரிஞ்சு I+2 திரும்பி அகெயின் ஃப்ளோ ஆகுது. அண்ட் அகெயின் 2 ஆம்பியராக பிரிஞ்சு ஃபைனலி I அப்படிங்கிற கரண்ட்டு உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது சர்க்கியூட்டில். இப்போது KVL அப்ளை பண்ண போகிறோம். அவுட்டர் லூப் ஆஃப் த சர்க்கியூட்டுக்கு அவுட்டர் க்ளோஸ்டு லூப் பாருங்கள். இந்த அவுட்டர் க்ளோஸ்டு லூப்புக்கு தான் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ண போகிறோம். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் திஸ் க்ளோஸ்டு லூப் இஸ் ஈக்குவல் டு 0.
அவுட்டர் லூப் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால நடுவில் இருக்கிற பாத்தை நான் வந்து மறைச்சிட்றேன், கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கும். வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம், +10 அண்ட் தென் 2 1 ohm ரெசிஸ்டன்ஸில் I+3 ஃப்ளோ ஆகுது, மைனஸ் சைன், ஏன்னா பொலாரிட்டி வந்து உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு வரும். அதே மாதிரி திரும்பி அகெயின் 2 1 ohm ரெசிஸ்டன்ஸ், ஸோ -I+2 -I+2 ஈக்குவல் டு 0, அல்ஜிப்ரிக் சம் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து I = 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட் இஸ் 0. ஏற்கனவே நமக்கு வோல்டேஜ் தெரியும், இப்போ கரண்ட் I = 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பவர் டெலிவர்ட் பை த வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 × 0 which is 0 watts. இதுதான் ஆன்சர், 0 watts அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது கேட் 2010 கேட்ட கொஷின். இந்த மாதிரி தான் KCL அண்ட் KVL நம்ம அப்ளை பண்ணி எந்த கொஷின் கேட்டிருக்காங்களோ நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக KVL அண்ட் KCL புரியும். நம்ம பேசிக் சர்க்கியூட் அனாலிசிஸ் யூனிட் 1 சர்க்கியூட் தியரின்ற சப்ஜெக்டில் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.